அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் நம் முன்னோர்களின் ஆசியால் செல்வம் கொளிக்க போகும் ராசிகளை பற்றித்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான், புதன், கேது என 3 கிரகங்களும் ஒன்று சேர்கிறது. கிரகங்களின் சேர்க்கை பயிற்சிகளால் 12 ராசிகளுக்கும் பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக யார் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். முதலாவதாக மேச ராசி நண்பர்கள். மேசராசிக்காரர்கள் திட்டமிட்ட வேலைகள் இந்த வாரம் கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். முயற்சிகள் மற்றும் வேலை சம்பந்தமான எந்த ஒரு வேலையும் உங்களுக்கு சாதகமான பலன் தரும். வார தொடக்கத்தில் எதிர்பாராத செல்வங்கள், ஆதாயங்கள் இருக்கும். உங்களுடைய வேலை முன்னேற்றம் கண்டிப்பாக அடையும். பணியிடத்தில் உங்கள் இலக்குகள் அடைவதில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று காண்பீர்கள். யாரையும் மனம் வருந்தும்படி கேலி கிண்டல் செய்வதை தவிர்த்து விடுவது சிறப்பு. இதனால் பிறரின் மனம் புண்படுவதோடு உங்கள் மீதான மரியாதை கண்டிப்பாக குறையும். நண்பர்கள் கூட சில நேரங்கள் எதிரிகளாக மாறக்கூடும். வாரத்தின் நடுப்பகுதியில் பணியிடத்தில் மறைந்திருக்கும் எதிரிகளிடம் குறிப்பாக கவனமாக நீங்கள் இருப்பது சிறந்தது. வீடு அல்லது மனை போன்ற சொத்து தொடர்பான முடிவுகளை கண்டிப்பாக கவனமாக இடுங்கள். யாருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அரசியல் தொடர்புடையவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய அதிக முயற்சிகள், கடின உழைக்க வேண்டி இருக்கிறது. காதல் திருமணத்தில் போய் தலை உள்ளே விட்டு கொள்ளாதீர்கள். இது பெரும் தொந்தரவாக அமைந்துவிடும். துணையின் முழு ஆதரவை பெறுங்கள். திருமண வாழ்க்கையில் இனிக்கும் அதிர்ஷ்டம் இருக்கிறது. உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் பச்சை நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்றால் 6 இருக்கிறது. முக்கியமாக மேச ராசி நண்பர்கள் எவருக்கும் போய் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டு விடாதீர்கள். அடுத்ததாக ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தை தங்களுடைய செல்வம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். முக்கியமாக செல்வத்தை செலவிட வேண்டும். வருமானத்தை விட அதிக செலவுகள் இருக்கும் உங்களுக்கு வார தொடக்கத்தில் குழந்தைகளை பற்றிய சில கவலைகள் ஏற்படுகிறது. அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் வார இறுதியில் நீங்கள் அதற்கு ஒரு தீர்வை காண முடியும். நண்பர்களின் உதவியுடன் முழு பலனடைவீர்கள். பணிகள் கண்டிப்பாக அனைவரும் கூட்டாக சேர்ந்து முடிக்கப்படும். குடும்ப பிரச்சனை தீர்ப்பதற்கான உங்கள் முடிவு உடன் பிறந்தவர்கள் மதித்து ஆதரிப்பார்கள். பணி இடத்தில் புதிய வேலை கண்டிப்பாக கிடைக்கும். பதவி உயர்வையும் பெறலாம். வாரத்தின் நடுப்பகுதியில் தொழில் ரீதியாக குறுகிய மற்றும் குடும்ப விஷயமாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. கவனமாக பயணத்தில் சென்று வர வேண்டும். இது மகிழ்ச்சியான பலன்களை தரவல்லது. முக்கியமாக காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்கள் காதல் துணையுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவது சிறப்பு. அதேபோல்தான் காதல் விவகாரங்கள் தலையிடுவது தவறாக இருக்கிறது. ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான வேலைகளில் கொண்டு போய் தலை உள்ளே விட்டு விடாதீர்கள். முக்கியமாக எவருக்கும் போய் நான் இருக்கிறேன், பார்த்து கொள்கிறேன் மாதிரியான வேலையில் ஈடுபட்டு விடாதீர்கள். தவறான முடிவுக்கு உங்களுக்கு வழிவகுத்துவிடும். தேர்வு மற்றும் போட்டிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கிறது. அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்றால் 11 ஆகும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்கள். மிதுன ராசிக்காரர்கள் தொழில், வணிகம் அல்லது வேலைத்துறையில் ஏதேனும் சவால்கள் வந்தாலும் அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் செல்வத்தை கண்டிப்பாக அதிக அளவில் ஈற்றுவிடலாம். இந்த வாரம் நீங்கள் உங்கள் திட்டங்கள் மற்றும் இலக்குகள் அடைய அர்ப்பணிப்புடன் முன்னேற வேண்டும். உங்கள் விருப்பத்தின் பலன்களை நிச்சயமாக பெறுவீர்கள். இன்றைய வேலை நாளைக்கு ஒத்திவைப்பது தவறாகும். இந்த மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல சிறப்பான பலனை தர இருக்கிறது. ஆதலால் முன்னோர்கள் வழிபாடு செய்வது உங்களுக்கு பண ரீதியாக அதிகமான நற்பலன்கள் வரும். வார இறுதியில் உடல் சோர்வு அல்லது தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடுகிறது. காதல் உறவுகளில் கவனமாக நடவடிக்கை எடுங்கள். காதல் துணை அல்லது வாழ்க்கை துணை உணர்வுகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். வீட்டில் எந்த செயலை செய்தாலும் அனைவரும் ஒப்புகையில் அனைவரும் ஒன்று சேர்ந்து முடிவெடுப்பது நல்ல பலனை தரும். நீங்களாக ஏதேனும் ஒரு முடிவு எடுத்து எதிலும் போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் மஞ்சள் நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் 2ஆக இருக்கிறது. அடுத்ததாக கடகராசி நண்பர்கள். இந்த வாரம் உங்களுக்கு முன்னோர்களின் ஆசியால் மாபெரும் வெற்றியை அடையப் போகிறீர்கள். முன்னோர்களை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்படியே குலதெய்வத்தையும் வழிபட்டு வர நல்லதாக இருக்கும். கனவுகள் நனவாக்க மிகவும் சாதகமான வாரமாக இருக்கிறது. நீங்கள் சரியான திசையில் உண்டால்
நீங்கள் வெற்றி நிச்சயம் பெறுவீர்கள். நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக தொடர்பு கொண்டு லாபத்திற்கு வாய்ப்புகளை தேடி பெறுவீர்கள். வேலை தேடி அலைபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு விடுகிறது. மொத்த வியாபாரிகளை விட சிறு வணிகர்களுக்கு நல்ல நேரம் அதிகரிக்கும். மனம் இனம் புரியாத பயத்தால் கண்டிப்பாக கவலைப்படுகிறது. எந்த தொழிலும் சென்று விட்டால் நமக்கு நட்டம் ஏற்பட்டு விடுமோ, அதை செய்தால் நட்டம், இதை செய்தால் நட்டம் என்ற பயத்தை முதல் ஒழிக்க வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சிறப்பம்சமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது சிறப்பு. பழைய நோய் பிரச்சனை தரக்கூடும். காதல் உறவுகள் கண்டிப்பாக வலுவடையும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதிர்ஷ்டமான நிறம் என்றால் வெள்ளை நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்றால் முக்கியமாக 8 நம்பர் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் இந்த பிரச்சனைகளை, உங்களுக்கு ஏதேனும் ஒரு செல்வ பிரச்சனை இருந்தால் நீங்கள் தாராளமாக குலதெய்வத்தையும் பெரியோர்களையும் இந்த மகாலய பட்சத்தில் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு பல கோடி வரை ஈட்ட வாய்ப்பு இருக்கிறது. சிம்மராசி நண்பர்கள், அடுத்ததாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வாரம் தங்கள் நேரம் திறம்பட பயன்படுத்துவதிலும் உங்கள் உறவுகள் இரண்டிலும் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏதேனும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வழிவகுக்க இருக்கிறது, அதிக கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். முக்கியமாக ஜாமீன் போன்ற கையெழுத்துக்கள் எதிலும் போய் நான் பார்த்து கொள்கிறேன், நான் பணத்தை எவ்வளவு வேண்டாலும் கொடுங்கள் என நீங்கள் சொல்வதன் மூலம் வாங்கியவர் உங்களை ஏமாற்றக்கூடும். அவருக்கு ஏமாற்றும் நோக்கத்தில் அவர் இல்லை என்றாலும் அவருக்கு கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு உங்களை மாட்டிவிடச் செய்வார் என்பது இதில் ஐதீகம். முக்கியமாக பணிகளை நாளைக்கென ஒத்தி வைக்காமல் நேரத்திற்கு முன்பே செய்து செய்யுங்கள். சில காரணங்களால் உங்கள் காதலியுடன் கருத்து வேடு சண்டை இருந்தால் அதிலிருந்து பின்வாங்கி அவரை சமாதானப்படுத்த செய்யுங்கள். முக்கியமாக நீங்கள் தாழ்ந்து போவது இந்த இடத்தில் உங்களுக்கு லாபகரமான வாய்ப்பு இருக்கிறது. இல்லையெனில் பிரச்சனை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சிறிய விஷயங்கள் கவனம் செலுத்தாதீர்கள். உங்கள் இலக்கில் கவனம் செலுத்துங்கள். வார இறுதியில் நீங்கள் பழைய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் சந்திப்பீர்கள். காதல் உறவுகளில் எந்த விதமான அவசரத்தையும் தவிர்க்க வேண்டும். திருமண வாழ்க்கையில் உங்கள் துணையுடன் உணர்வுகளை கண்டிப்பாக அவர்களை புறக்கணிக்காதீர்கள். அவருடன் பேசி பழகுங்கள். மாணவர்களுக்கு வெற்றி கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் ஊதா நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்றால் 9. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள், கன்னிராசி நண்பர்களை பொறுத்தவரை என்ன செய்ய வேண்டும் என்றால் வாழ்க்கையில் சவாலுக்கு பயப்பட வேண்டியதில்லை. ஏனெனில் இந்த வாரம் உங்களுக்கு பெரியவர்களின் ஆசையால் நல்ல அதிர்ஷ்டம் இல்லாவிட்டாலும் கெட்ட நேரம் நீண்ட காலம் கண்டிப்பாக நீடிக்காது. வாரத்தின் தொடக்கத்தில் மனம் ஏதோ ஒரு கஷ்டத்தை பற்றி பயத்தில் கலங்கும். ஆனால் வார இறுதிக்குள் சந்தேக மயங்கள் அனைத்தும் கலைந்துவிட்டு உங்களுக்கு வெற்றி வழிவகுக்கும். வீட்டில் பெரியோர்களின் ஆலோசனைப்படி வாழ்க்கையில் உள்ள எந்த ஒரு பெரிய தடையும் கண்டிப்பாக நீரும். பெரியவர்களை மதித்து வாழுங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பண முதலீடு செல்வதற்கு முன் நிச்சயமாக ஒரு நலம் விரும்பி அல்லது மூத்த நபரின் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். அது உங்களுக்கு சிறப்பு. எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையெழுத்து போட வேண்டாம். ஆவணம் தொடர்பான விஷயங்கள் கவனமாக கண்டிப்பாக இருங்கள். கண்டிப்பாக கடினமான காலங்களில் உங்கள் மனைவி அல்லது காதல் துணையின் ஆதரவை பெறுவதன் மூலம் நீங்கள் மிகவும் நிம்மதியாக உணர்வீர்கள். அதிர்ஷ்ட நிறம் என்று பார்த்தால் பழுப்பு நிறம் இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் என்றால் 12. அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்கள், துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்தை விட தொழில் கண்டிப்பாக வெற்றி அடைகிறது. வெளிநாட்டிற்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறது. மனம் முதலீடு செய்பவர் பெரும் நன்மைகளை தரும். உங்கள் இலக்குகளை அடைவதில் கண்டிப்பாக குறியாக இருங்கள். முக்கியமாக மனைவியிடத்தில் மாமியார் மற்றும் மாமனார் ஆகியோருக்கு முழு ஆதரவை பெறுவீர்கள். வணிகம் தொடர்பான நீண்ட தூரம் பயணம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரத்தை கொடுக்கிறது. முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்கள் வாழ்க்கையின் துணைவர்களை மதித்து சரியான நேரத்தை அவர்களுக்கு ஒதுக்கி அவர்களுடன் வாழுங்கள். நல்லதாகவே உங்களுக்கு அமையும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது நல்ல நேரமாகவே இருக்கிறது. அடுத்ததாக விருச்சக ராசி நண்பர்கள், விருச்சக ராசிக்கார் தொடக்க வணிகம் தொடர்பாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். பயணம் இனிமேல் நல்ல பயத்தை தருக்கிறது. அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல பலன் இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் அனைத்து விதமான அமாவாசைகளை விட இந்த பௌர்ணமி அமாவாசையானது நல்ல பலன் இருக்கிறது. அதனால் இந்த மகாலயபட்ச காலத்தில் பெரியோர்களையும் முன்னோர்களையும் வழிபடுவது சிறப்பு. பணத்தை முதலீடு செய்வதற்கு முன் அல்லது ஒருவருக்கு பண கஷ்டம் கொடுப்பதற்கு முன் நன்றாக சிந்தித்து கொடுத்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள், உங்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல பயணத்தை செய்ய வேண்டியிருக்கும். பயணத்தின் போது உடல் மற்றும் சோர்வு அதிகமாக இருக்கிறது. பெரியோரின் உணர்வுகளை புறக்கணிக்காதீர்கள்.
வேலை தேடுபவர் கண்டிப்பாக காத்திருக்க வேண்டி இருக்கும். உங்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கிறது. சந்தையில் சிக்கிக்கொள்ளும் பணம் திரும்ப கிடைக்க தாமதமாகும். காதல் உறவுகளில் உங்கள் துணைக்கு விசுவாசமாக இருங்கள். தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது சிறப்பு. அடுத்ததாக மகர ராசி நண்பர்கள், உங்களுடைய வார தொடக்கத்தில் உங்கள் தங்கை அல்லது சகோதரனுடைய ஏதாவது விஷயத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். நிலம் மற்றும் கட்டணம் தொடர்பான தகராறை தீர்க்க சரியான நேரம் வரும். அதற்காக காத்திருந்து அதன் செயலில் வெற்றி பெறுங்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுப்பது தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஜாமீன் கையெழுத்து போன்ற இடத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதீர்கள். எதிர்காலம் நீங்கள் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். படிப்பில் கவனம் சிதறல் ஏற்படலாம். மொத்த வியாபாரிகளுடன் ஒப்பிடும்போது சிறுவர் வணிகர்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கிறது. காதல் உறவுகளை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். உங்கள் மனைவியின் உடல்நலம் குறித்து செயல்படுங்கள். கும்பராசி நண்பர்கள், வார தொடக்கத்தில் வேலை உள்ள தடைகள் அனைத்து முடிவு திசை திருப்பப்படாமல் உங்கள் இலக்கை நோக்கியே நகர்ந்தால் நல்ல பலன் தரும். தொடக்கத்தில் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் தடைகள் வேலையில் வேகம் அடுக்கும். நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் தவறான புரிதல்கள் தீர்க்கப்படும். மூத்தவர்கள் மற்றும் இளவர் பணியிடத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு அளிப்பார்கள். ஆரோக்கியத்தில் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக கவனமாக இருங்கள். பழைய நோய்கள் தோன்றக்கூடும். மாணவர்கள் கடினமாக உழைத்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டமான நிறம் என்று பார்த்தால் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் என்றால் 15. இந்த மீனராசி நண்பர்கள், அடுத்ததாக மீனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய இடக்கை அழையும் வரை முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் வேலையில் சிறிய பெரிய தடைகள் சந்திக்க நேரிட இந்த காலம் உங்களுக்கு இருக்கிறது. ஆதலால் பெரியவர்களின் ஆசையை பெறுவது சாலச் சிறந்தது. இந்த மகாலயபட்ச காலத்தில் குலதெய்வத்தையும் மற்றும் பெரியோர்கள் வழிபடுவது நல்ல முறையில் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள் வெளியில் பேச தீர்க்க முயல்வது இதெல்லாம் நன்மையை பயக்கும். வேலை தேடுபவர்கள் வாரத்தின் நடுப்பகுதியில் சில நல்ல செய்திகளை பெறலாம். மொத்த வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. காதல் விவகாரங்கள் துணையுடன் செயல்படுவது நல்லதாகும். வீட்டில் இருப்பவர்களை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர்களுடன் பேச நேரத்தை ஒதுக்குங்கள். ஜாமீன் கையெழுத்து போன்ற விதமான இடத்தில் போய் மொத்த செலவையும் நான் ஏற்கிறேன், அவர் கொடுக்கவில்லை என்றாலும் நான் கொடுத்து விடுகிறேன் இந்த மாதிரியான பதிவுகளை சொல்வதன் மூலம் அகால கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உங்கள் குடும்பத்திற்கே பேராபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆதலால் ஜாமீன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.